3 Xiaomiயோட சூப்பர் பிக் சைஸ் டிஸ்பிளேயோட வர மிட் ரேஞ்ச் ஃபோன் ஃபைனலாக இப்போ சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஹே guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப் பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீடியோவுக்கு போகலாம். ஸோ இதுதான் Mi Max 3யோட பாக்ஸ். பின்னாடி கொஞ்சம் ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் Mi Max 3 இருக்குது. சுற்றி இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவோம். பின்னாடியும் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் ரிமூவ் பண்ணுவோம். இது பார்க்க கொஞ்சம் ஒரு பெரிய Redmi Note 5 Pro மாதிரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு சைடில் வச்சுட்டு அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு சிமிஜெக்டர் பென், ரெகுலரான புக்லெட்ஸ், ஒரு Type-C கேபிள், ஒரு 18 வாட் குவிக் சார்ஜ் அடாப்டர். இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா சாஃப்ட் கேஸ் எதுவும் இது கூட Xiaomi கொடுக்கல. இங்கே இந்த ஃபோனுக்கு ரொம்ப யூனிக்கான விஷயம், இந்த ஃபோனோட அட்ராக்டிவ் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தா அந்த டிஸ்பிளே தான். Mi Max சீரிஸ் யூஸ்வலாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே இருக்கிறதுலேயே ஒரு பெரிய டிஸ்பிளேயோடு வரும். இந்த வருஷமும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை ஒரு 6.9 இன்ச் கிட்டத்தட்ட 7 இன்ச் பேனல், 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவோட. இது ஒரு IPS LCD பேனல். இது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் இன்னும் ஃபுல் HD+ தான். இந்த பேனல் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஒரு படம் பார்க்குறதோ கேம்ஸ் விளாடுறதுக்கோ ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ படம் பார்க்குறத பற்றி இங்கே பேசையில் மேலே அந்த இயர்பீஸ் தெரியுதுல, இது ஒரு செகண்டரி ஸ்பீக்கராக டபுள் ஆகுது. அந்த பிரைமரி ஸ்பீக்கர் கீழே பாட்டமில் இருக்குது. அது கூட ஒரு மைக்ரோஃபோன், Type-C போர்ட், அடுத்து பவர் வால்யூம் பட்டன்ஸ் எல்லாமே ரைட்டில் இருக்குது. டாப்பில் ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன், அப்புறம் IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது Mi Max 3 ரிமோட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். எஸ், இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் உண்டு. Mi A2ல கிடையாது. இப்போ Xiaomi அவங்களோட Mi பிராண்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே இதை கட் பண்ணுறாங்க. ரெட்மியில் இன்னும் இருக்குது, ஆனால் Mi பிராண்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே ஹெட்ஃபோன் ஜாக்காக கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் Mi Max 3ல கட் பண்ணல. இன்னும் இருக்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். லெஃப்ட்டில் ஒரு ஹைப்ரிட் ட்ரே, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கல் டியூவல் கேமரா செட்டப் Redmi Note 5 Proல நம்ம பார்த்த மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இங்கே கொஞ்சம் ஒரு குழப்பத்தை கிளியர் பண்ணலாம். இந்தியாவில் Redmi Note 5னு லான்ச் ஆன ஃபோன், சைனாவில் Redmi 5 Plusனு லான்ச் ஆனது. இந்தியாவில் Redmi Note 5 Pro அப்படின்னு லான்ச் ஆன ஃபோன், சைனாவில் Redmi Note 5னு லான்ச் ஆச்சு. ஸோ ரெண்டு நாட்டிலையும் வேறு Redmi Note 5 வேறு ஸ்பெக்ஸோட. ஆனால் இந்தியன் Redmi Note 5 Pro தான் சைனாவில் Redmi Note 5 லான்ச் ஆச்சு. ஆனால் சைனாவில் லான்ச் பண்ணையில் கேமராஸை மாற்றினாங்க, அப்கிரேட் பண்ணாங்க. ஸோ அந்த வெர்ஷனை Redmi Note 5 AI அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் உள்ள அதே கேமராஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எனிவே அதை பற்றி கொஞ்ச நேரத்தில் பேசலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இங்கே பின்னாடி இருக்குது. Mi Max 3 ஒரு பெரிய ஃபோன், ஆனால் இதில் 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்கிறதுனால அந்த ஃபோன் வந்து Mi Max 2ஓட கொஞ்சம் நேரோவாக இருக்குது. பட் ரொம்ப நேரோவாக இருக்குதுலாம் கிடையாது. ஏன்னா டிஸ்பிளே சைஸ் Mi Max 2ல 6.44 inches, இதில் 6.9 inches. ஸோ இப்போது ஃபோன் கால் பேசலாம் ரொம்ப எதுவும் கைக்கு ஈஸியாலாம் இருக்காது. இன்னமும் கை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும். Mi Max 2 Mi Max 1 நம்ம பார்த்த மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். பில்ட் குவாலிட்டி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. Xiaomi ஜென்ரலாகவே அவங்க பில்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. கையில் ஒரு சாலிட் ஃபீல் கொடுக்குது. இப்போ Mi Max 3க்கு இன்னும் அதிகமான சிமிலாரிட்டிஸ் இருக்குது Redmi Note 5 Proவோட. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள என்ன சிப் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா Snapdragon 636 Redmi Note 5 Proவில் உள்ள அதே சிப். அது கூட 4 இல்லை 6 GB RAM, 64 இல்லை 128 GB ஸ்டோரேஜ். பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தா 5500 mAh. சில பவர் பேங்கோட அதிகமான பேட்டரி கெப்பாசிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய பேட்டரியும் கொடுத்து 6.9 இன்ச் பேனல் கொடுத்தாலும் Xiaomi ஓவரால் வெயிட்டை 220 கிராமில் வச்சுருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னு வரையில் Mi Max 3 Redmi Note 5 Pro அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ பேசிக்காக டே டு டே யூசேஜில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்டென்சிவான கேமிங்கில் கூட பிரச்சனை இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் நாங்கள் PUBG யூஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் டெஸ்ட் பண்ணோம். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவ்வளோ பெரிய பேனலில் ஸ்மூத்தாக அந்த கேம் ரன் ஆகையில் ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு. கேம் விளையாடுறதுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபோனாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். சாஃப்ட்வேர்னு வரையில் இங்கே MIUI 9.6, Android 8.1, Oreo மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. போக்கோவில் பார்த்து அதே பில்ட் தான். அஃப்கோர்ஸ் போக்கோ லான்ச்சர் கிடையாது. அடுத்து MIUI 10, Android Pie 2 அப்டேட்ஸும் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு பர்ஃபார்மன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்குது. நான் Redmi Note 5 Pro ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்துச்சு. டியூவல் ஆப்ஸ்லேருந்து கேமரா ஆப்லேருந்து எல்லாமே சிமிலராக இருக்குது. இங்கே ஒரு மேஜர் சேஞ்ச்னு பார்த்தா அந்த கேமரா ஆப்பில் 4K வீடியோ கேப்சர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஏன் இன்றைக்கி வரைக்கும் அது Redmi Note 5 Proவில் கொடுக்கலங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா இப்போ கம்மியான ப்ரைஸில் இருக்கிற Redmi Note 5ல 4K வீடியோ சப்போர்ட் இருக்குது. அதே கேமராஸோட அதே ஸ்பெக்ஸோட வர Mi Max 3ல அதே சப்போர்ட் இருக்குது. ஆனால் Redmi Note 5 Proவில் இல்லை.
இல்லை. ரெட்மி நோட் 5 ப்ரோ வாங்குறவங்க மேலே ஷாமிக்கு என்ன கடுப்புன்னு தெரில. பட் எனிவே கேமராஸ்னு வரையில் இந்த Mi Max 3 கேமராஸ் இந்தியன் ரெட்மி நோட் 5 ப்ரோவோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த ரெட்மி நோட் 5 ப்ரோ நான் சொன்ன மாதிரி சைனாவில் ரெட்மி நோட் 5 ஏஐன்னு லான்ச் ஆகையில் கொஞ்சம் இம்ப்ரூவ்ட் கேமராஸோட லான்ச் ஆச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு 12 மெகா பிக்சல் சாம்சங் S5K2L7 சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் பிக்சல் சைஸ் இதில் 1.4 மைக்ரான்ஸ், இந்தியாவில் யூஸ் பண்ணதில் 1.25 மைக்ரான்ஸ் தான். அதே மாதிரி லென்ஸோட அப்பர்ச்சர் இதில் f1.9, இந்தியாவில் யூஸ் பண்ணதில் f2 f2.2 எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பட் அதிக அப்பர்ச்சர் இன்னும் நேரோவாக தான் இருந்துச்சு. ஸோ Mi Max 3 அதே கேமராஸ் தான். ரெட்மி நோட் 5 ஏஐயில் உள்ள அதே கேமராஸ், அதே 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சரோட தான் யூஸ் பண்ணுது. ஷாமி திருப்பி ஒரு சாம்சங் கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டுக்கும். இது ஒரு 13 மெகா பிக்சல் கேமரா. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஷார்ட்ஸ் எல்லாமே இந்த கேமராஸ் வச்சு எடுத்தது தான். எப்படி இது பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பர்சனலாக எனக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டைனாமிக் ரேஞ்ச் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்லா ரிச்சாக இருந்துச்சு ஃபோட்டோஸ்லாம். இன்னும் டீட்டெயிலாக டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி அதிகமாக பேசுகிறேன். ஸோ அடுத்து ஃபைனலாக ப்ரைஸிங்னு பார்ப்போம். இந்த Mi Max 3 சைனாவில் 1699 யுவானுக்கு விற்கிறாங்க. ஸோ அதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா $250 இல்லை இந்தியன் கரன்சி 17,300 ஸோ ட்ரெடிஷ்னலாக Xiaomi Mi Max லைனப்பை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. Mi Max Prime, Mi Max 2 எல்லாமே இந்தியாவில் விற்றுருக்காங்க. ஸோ Mi Max 3யும் எப்போவாது இந்தியாவுக்கு வரும், எப்போன்னு சொல்ல முடியாது, பட் வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ 17,000 இந்த இம்ப்ரூவ்ட் கேமராஸ் வந்துச்சுன்னா வாங்குறதுக்கு ஒர்த்தாக இருக்குமா? அஃப்கோர்ஸ் போக்கோ F1 அதோட ரொம்ப நல்ல வேல்யூ ஃபார் மணி, ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன். ஆனால் சில பேருக்கு மேபி ஒரு பெரிய டிஸ்பிளே வேணும், இல்லை ரொம்ப அதிகமான பேட்டரி லைஃப் வேணும் அப்படின்னா இந்த Mi Max 3 ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி பேசலாம். இப்போதைக்கு Xiaomi இந்த ஃபோனை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எடுத்துகிட்டு வந்தால் 17,000 இதை வாங்குறதுல நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்களா? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோ பிடிக்கலனா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். Have a nice day. Bye.